प्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां गोपिका जीवनस्मरणं जय बोल सद्गुरु महाराज की जय। भगवान धर्मस्वरूपமான தர்மபுத்திரர பட்டாபிஷேகம் பண்ணிட்டு துவாரகைக்கு கிளம்புறான். அந்த ஹஸ்தினாபுரத்தில் உள்ள ஸ்திரீகள்லாம் பகவானை இவர் தான் பகவானை புரிஞ்சு விட்டார்கள். பகவானை அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதுன்னு பகவானே சொல்கிறார். ஆனால் ராமாவதாரத்தில் தன்னை மனுஷனாக காட்டிக்கிறார். நீங்கள் தான் தெய்வம்னு பிரம்மா சொல்கிறார். பகவான் நாராயணோ தேவகா ஸ்ரீமாஸ் சக்கராயுதோ விபுகுன்னு பிரம்மா சொன்ன போது கூட பிரம்மா சொன்னாலும் ராமர் ஒத்துக்கலை. ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், நான் தசரதர் பையனாக தான் நினச்சிக்கிறேன். இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் என்னடா அதுக்கு நேர் மாதிரியாக ஆரம்பிச்சுட்டார். நான் தான் பகவான், நான் தான் துரியோதனன்ட்ட போய் சொல்கிறார். உடனே அவனுக்கு புரியல. உடனே விஸ்வரூபம் வேற காட்டுறார். விஸ்வரூபம் காமிச்சா கூட துரியோதனன் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி மேஜிக்கு எனக்கும் பண்ண தெரியுங்கிறான். விஸ்வரூபம் காமிச்சா கூட துரியோதனம் புரிஞ்சிக்கல. துரியோதனம் புரிஞ்சிக்காத போனாலும் அவன் அப்பா திருதராஷ்டிரன் சொல்கிறான், மேஜிக் காமிச்சா பிறவி குருடனுக்கு தெரியாது, எனக்கு தெரியறதுடா இது மேஜிக் இல்லைங்கிறான் திருதராஷ்டிரன். ஆனால் பகவான் விஸ்வரூபம் காமிச்ச வேகத்தில் அவருக்கு கண்ணு திறந்துடுத்து போல. உடனே பகவான் திருதராஷ்டிரா கேட்டான், கண்ணு தெரியறதே அப்படியே தெரியற மாதிரி வைக்கட்டுமான்னு. உடனே அவர் சொன்னார், இந்த விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு திருப்பி துஷ்டனான துரியோதனன் முகத்தில் முழிக்க விரும்பலை, மறுபடியும் குருடாவே ஆகட்டும் தான். அப்படி கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாருக்கும் ஈஸியாக புரியிற மாதிரி பகவான் இருக்கிறதுனால அவன் அஸ்தினாபுர பெண்கள் சொல்கிறார்கள், சவை கிலாயம் புருஷ புராதனா ஏக ஆசீத விசேஷ ஆத்மனி அக்ரே குணேப்ஜோ ஜெகதாத்மனீஸ்வரே நிமீலிதாத்மன் நிசிசுப்த சக்திஷு. அழகாக சொல்கிறார், நம்மளை படைச்சி இந்த உலகத்தையும் படைச்சி நமக்கு எதிர்க்க போகிறாரே இவர் தான் அந்த பகவான் அப்படின்னு பகவானை பற்றி அவள் பேசுகிறா. அதை சஸ்மிதேன யோகரிகி அவள் பேசுகிறத கேட்டு சந்தோஷப்பட்டுட்டே போகிறாராம். நிரீட்சணேன அபிநந்தன். இதே ராமாவதாரம் போய் நீங்கள் பகவான் சொன்னால் சில சமயம் குவிச்சுட்டாலும் குவிச்சுட்டுருவார். ஆனால் இங்கே சிரிச்சுட்டே போனலாம். ஓகே புரிஞ்சுட்டு எல்லாம் நல்லதுங்கிறார். நிரீட்சணேன அபிநந்தன்னு சஸ்மிதேன யயோகரி. அப்படி போகும்பொழுது நடுவில் ஒரு இடம் வருது. அங்கே வந்து சந்தியாவனம் வேற பண்ணினார். அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறான். அந்த பகவான் போன வழி தான் ஹரியானா, ஹரி போன வழி தான் ஹரியானான்னு பேர். ஹரியானத்தில் போன வழி. துவாரகை வந்தார். தான் வந்துட்டேன் என்பதை தெரிவிப்பதற்காக பகவான் சங்கநாதம் பண்ணினாராம். ச உச்சகாசே தவலோதரோதரோபி உருக்கிரமஸ்ய அதரசோனசோனிமா. பகவானுடைய சங்கு எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்கும்? அது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் இப்போ கிருஷ்ணன் ஊதுற சங்கு சேப்பு கலரில் இருக்குங்கிறார். சங்கு எப்படி சேப்பாக ஆச்சுன்னா அதர சோன சோனிமா. கிருஷ்ணனுடைய உதடு சேப்பாக இருக்கிறதுனால அந்த டால் அடித்து சங்கே சேப்பாக தெரியறதான். தாத்மாயமான கரகஞ்ச சம்புட்டே யதாப்ஜண்டே கலகம் ச உத்ஸ்வனா. அந்த சங்கநாதத்தை கேட்டாலே தம் பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் அப்படின்னு அந்த பாஞ்சஜன்யத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். அந்த பாஞ்சஜன்ய சப்தத்தை கேட்டாலே உலகத்தை யாரெல்லாம் பயமுறுத்துகிறாளோ ஜெகத் பய பயாவகம், அந்த உலகத்தை பயமுறுத்துறவால பயமுறுத்துமா இந்த சங்கு. பகவான் வந்துட்டார் தெரிஞ்சுன்னு எல்லாரும் ஓடி வரார்கள். எப்படிடான்னா பிதரம் சர்வசுகிருதம் அவிதாரம் விகாரம். ஒரு அப்பா வந்தால் குழந்தை எப்படி ஓடி வருமோ, அதுவும் அப்பா அப்பப்போ வெளியில் போய்ட்டு ஏதாவது வேண்டிய சாமா ஏதாவது பிஸ்கட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தான்னா இன்னும் சந்தோஷமாக ஓடி வரும். வந்தவுடனே அடிக்கிற அப்பாவாக இருந்தால் உடனே ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கும். பிதரம் சர்வசுகிருதம், சர்வசுகிருத்தாக இருக்க அப்பாவை பார்த்தா குழந்தை எப்படி ஓடி வருமோ அது மாதிரி ஜெகத்பிதாவான பகவானை பார்த்துட்டு துவாரகா வாசிகள்லாம் ஓடி வந்தார்களாம். ஏதோ சின்ன குழந்தைகள் ஓடி வந்தால் பரவாயில்ல, ஒரு 80 வயசு ஆன தாத்தா
அந்த தாத்தா வர வழியில் நடுவில் ஒரு பெஞ்ச் இருக்குது, சுற்றி போகிறதுக்கு வழி இருக்குது. இந்த தாத்தா சாதாரணமாக நடக்கிறதுக்கே கொஞ்சம் பிடிச்சி நிறுத்தி தான் நடப்பார். இப்போ கிருஷ்ணன் வந்துவிட்டார் தெரிஞ்ச உடனே என்னாச்சு, இந்த தாத்தா சின்ன குழந்தைங்களாம் ஓடி வந்தால் நடுவில் எதாக இருந்தால் சுற்றி வராது, ஜம்ப் பண்ணி தாண்டி போகும். அது மாதிரி பிரகர்ஷவே கோச்சசித சயனாசன போஜனா, அந்த 80 வயசு தாத்தா அந்த குச்சியை வச்சுட்டு ஜம்ப் பண்ணி தாண்டி குச்சின்னு ஓடி வராராம் கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு. ஏண்டான்னா அந்த கிருஷ்ணனை பார்த்தாலே இந்த 80 வயசு 81 வயசு தாத்தா கூட எங்கே ஆயிடுவாளாம் சொல்கிறார். பின்னாடியே சொல்கிறார், தத்த பிரவயசோப்பியாசன்னு யுவானோதி பலோஜசா திபந்தோட்சேல் முகுந்தஸ்ய முகாம்புஜ சுதாமுகு. அந்த பகவானுடைய முகத்தை பார்த்தாலே அது ஒரு அமிர்தம். அமிர்தம் சாப்பிட்டா எங்கே இருப்பாளாம் தேவர்கள்லாம். அது மாதிரி இந்த கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்து இந்த தாத்தானா எங்கே ஆயிட்டாலாம், எங்கே மதுராலையும் துவாரகாலையும். அதனால் பெஞ்சை தாண்டி குச்சி ஓடி வரார், சதாபிஷேகம் ஆன தாத்தாவை கொண்டு வந்துக்கிறார். அப்படி ஓடி வரார்கள். ஓடி வந்து பகவானுக்கு வெறுமனை வரக்கூடாதுன்னு அவள் வந்து பூ பழம் இதெல்லாம் கொண்டு கொடுக்குறாளாம். அது எப்படி இருக்கடானா, ஆத்மாராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதா. அந்த பகவானுக்கு நம்ம கொடுக்குற பூ பழத்தினால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பகவானுக்கு பூ பழம் கொடுத்தா நம்ம பூ பட்டோட நம்ம சௌக்கியமாக இருப்போம். அது எப்படி இருக்கடான்னா, ரவேர் தீபம் விவாதித்தாக, சூரியனுக்கு தீபாராதனை பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறார். இங்கே சாதாரணமாக கோவிலில் தீபாராதனை பண்ணுவாள். எதுக்குடான்னா, உள்ளுக்குள்ளே சுவாமி நம்ம வெளியிலேருந்து வரோம், சுவாமி கர்ப்பகிரகத்தில் இருட்டில் இருப்பார். அந்த காலத்தில் இந்த எலக்ட்ரிக் லைட்டெல்லாம் போட மாட்டான், வெளியில் போட்டால் கூட சுவாமி ரூமில் போட மாட்டான். ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவா இன்றைக்கும் கேரளாவில் போய் அதை கற்றுக்கலாம். இந்த சுவாமி ரூமுக்குள்ளே உள்ளுக்குள்ளே கர்ப்பகிரகத்தில் விளக்கு தான் போடுவான். அதுவும் சில இதில் நெய் விளக்கு தான் போடுவான். சபரிமலை முதலிய க்ஷேத்திரங்கள், குருவாயூர்லேயும் அது மாதிரி தான் அந்த விளக்கு தான். அதனால் அந்த வெளியிலேருந்து வரவாளுக்கு ஒரு வேளை இந்த விளக்கு வெளிச்சத்தில் தெரியாதேங்கிறதுக்காக தான் பெருமாளை பாருங்கன்னு தீபாராதனை பண்ணி காமிப்பான். சில பேர் அப்போ கூட சில பேர் கண்ணை மூடிடுவா. கண்ணெல்லாம் அப்புறம் மூடின்னு கண்ணெல்லாம் அடிச்சுக்கிறதுலாம் அப்புறம் அடிச்சுக்கலாம். முதல்ல சுவாமியை காட்டும்போது ரெண்டா பார்த்துக்கணும். அந்த கர்ப்பகிரகத்தில் இருட்டாக இருக்கிறதுல தீபத்தை காமிச்சா நமக்கு பெருமாளை பார்க்கறது சௌரியமாக இருக்கும். இந்த சங்கராந்தி பூஜைன்னு பண்ணுறோமே, மகர சங்கராந்தி பூஜை, சூரியனுக்கு பூஜை பண்ணுறோம். அப்போ பூஜை பண்ணும்போது சூரியனுக்கு தீபாராதனை பண்ண சொல்லுவோம். அப்போ பார்த்தா அந்த சூரிய வெளிச்சத்தை தீபாராதனையே தெரியறதா இல்லையா தெரியாது. அது மாதிரி சூரியன் மாதிரி இருக்கிற பகவானுக்கு, எல்லாம் நிறைஞ்ச பகவானுக்கு நம்ம கொடுக்கறதெல்லாம் சூரியனுக்கு தீபாராதனை பண்ணுற மாதிரி இருக்குங்கிறார். ரவேகே தீபமிவாதிருதாக. உடனே அம்மா அப்பாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான். கிருஷ்ணனுக்கு இப்போ 125 வயசு 120 வயசு ஆகிடுச்சு. அந்த டயத்தில் கூட யசோதை மாதிரி தேவகிக்கு என்ன பண்ணுறது, கிருஷ்ணனை பார்த்தா பால் சுரக்கிறதுங்கிறான். கிருஷ்ணன் மடியில் வச்சிருந்தால் அதன் பிறகு அம்மா அப்பாவை பார்த்துட்டு ஆத்துக்காரியை பார்க்க போகிறான். இங்கே தான் கிருஷ்ணனை, ஏன்னா ஒரு ஆத்துக்காரினா பரவாயில்ல, 16,108 பேர் அவெல்லாம் கவலைப்பட்டுருக்காளாம். பகவான் சௌக்கியமாக வரணுமேனு சாஸ்திரிகளை கூப்பிட்டு ஆயுஷ்யோகம் பண்ணிட்டு இருக்கா. ஏண்டான்னா பகவான் வந்து பெரிய மகாபாரத யுத்தம் நடத்தி வைக்க போயிருக்கார். இதெல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்னு வேறு பாக்கி இருக்கிற ராஜாக்கள் யாராவது கிருஷ்ணனை அடிச்சிட போகிறாளேன்னு, கிருஷ்ணன் சௌக்கியமாக இருக்கணுமேன்னு அவெல்லாம் அங்கே யாகம் ஹோமம் பண்ணிட்டுருக்கா. சாஸ்திரிகளை கூப்பிட்டு அந்த பூர்ணாவதி டயத்தில் கிருஷ்ணன் கரெக்டாக வந்துட்டான். கிருஷ்ணன் வந்ததை பார்த்த உடனே பத்னியா பதிம் புருஷ்ய கிருஹான் உபாகதம் விலோக்கிய சஞ்சாத மனோமஹோத்சவாஹ உத்தஸ்துராராத் சகசாசனாசயாத் சாகம் விரதேகி பிரேடிதலோச்சனாரணாஹ. உடனே எழுந்துட்டாலாம். ஆத்துக்காரரை பார்த்தா உடனே எழுந்துக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம், பிரத்யுத்கமம்னு ஒரு பேர். வந்த ஆத்துக்காரர் வந்தாலோ வந்தாலோ வாங்கணும், எழுந்துக்கணும். உட்காந்தே காலக்கரை பண்ண வாங்க உலகில் காப்பி இருக்க குடிங்க சொல்லக்கூடாது. எழுந்து வாங்கன்னு கூப்பிட்டு பண்ணணும். இது ஒரு மரியாதை. அதனால் அந்த கிருஷ்ண பத்னிகள்லாம் எழுந்து விட்டார்களாம். அவள் எழுந்தால் ஆத்துக்காரர் தான் எழுந்துக்கிட்டோம். அந்த பிராமணர் ஹோமம் பண்ண வந்த பிராமணர் அவளும் எழுந்து விட்டாலாம். ஏண்டனா அவளுக்கும் தெய்வம் நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயஸ்.
அந்த பிராமணன் எழுதுனது ஆச்சரியம் இல்லை, அந்த ஹோமம் பண்ணுற அக்னி இருக்கே அந்த அக்னி பகவானை எழுதுன்னு விட்டாரான். ஏன்னா அக்னிர்வை தேவானாம் அவமோ விஷ்ணு பரமஹா ருக்வேதம் சொல்கிறது. தேவர்களுக்குள்ள அக்னி தான் ரொம்ப லோ லெவலில் இருக்காராம். விஷ்ணு பரமஹா, அவர் விஷ்ணு ஹை லெவலில் இருக்கார். இவர் வந்து போஸ்ட்மேன். அக்னிம் தூதம் விரணீமஹே. எல்லா சுவாமிகளுக்கும் ஹோமம் பண்ணுறதா இருந்தால் இந்திராய ஸ்வாகா விஷ்ணவே ஸ்வாகான்னு அக்னி தான் கொடுக்கணும். இப்போ போஸ்ட்மேன் மாதிரி. அதனால் பகவான் வந்த உடனே நம்முடைய பெரிய சுவாமி வராருன்னு அக்னி எழுந்துட்டாராம். இப்படி எல்லாரும் எழுந்தார்கள் அப்படிங்கிறார். எழுந்து இங்கே கிருஷ்ணன் என்ன பண்ணினான், 16,108 ரூபத்தை எடுத்துருந்து எல்லா ராத்துக்கும் போய் ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி காலிந்தி எல்லாத்தையும் சொன்னால் ஒன்றை பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அதனால் பொய்யும் சொல்லலை. ஏன்னா 16,108 ரூபா எடுத்துகிட்டு போகிறதுனால அவள் என்ன பேசிக்க போது என்ன தான் ஃபஸ்ட்டு பார்க்க வந்தானே அவள் பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டுன்னு பகவான் அவளை அனுகிரகம் பண்ணினான். ஒரு ரூபத்தில் துவாரகைக்கு வந்தானே தவிர இன்னொரு ரூபத்தில் உத்தராதேவி கர்ப்பத்தில் அந்த பரீட்சித்தை காப்பாற்றின்னு இருக்கான். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஒரே மாதிரி இருக்காது, அப்படி சுற்றிகிட்டே இருக்கும். அந்த குழந்தை சுற்றுறதோ இல்லையோ அந்த குழந்தைக்கு நேராக கிருஷ்ணன் சுற்றின்னு இருக்கான். கோயிலில் வச்சு எல்லாம் சுவாமியை சுற்றுவான். இங்கே என்னன்னா சுவாமி இந்த குழந்தையை சுற்றி சுற்றி காப்பாற்றுறாராம். பரிபிரமந்தம் உல்காபாம் பிராமயந்தம் கதாமுகும். இந்த உத்தராதேவிக்கு டபுள் ப்ரமோஷன். பகவானை பெற்றவான்னு சில அம்மா கௌசல்யா தேவகி இவாள்லாம், பாகவதனை பெற்றவான்னு சில அம்மா கயாது சுனீதி இவாள்லாம். இவளுக்கு என்னன்னா பகவானையும் பாகவதனையும் சேர்த்து வயத்தில் வச்சுருக்கா இந்த உத்தராதேவிக்கு. அவளுடைய பாக்கியம். 10 மாதம் ஆனோன்னு குழந்தை பிறக்கிறது. குழந்த உடனே குவாக்குவான்னு கத்துறது. பிறந்த குழந்தைலாம் குவாக்குவான்னு தான் கத்தும். முக்கால்வாசி எல்லா குழந்தையும் குவாக்குவானா எங்கேன்னு குவான்னா சமூகத்தில் எங்கேன்னு அர்த்தம். எங்கன்னா குடிக்கிறதுக்கு பால் எங்கேன்னு கேட்கும். இந்த குழந்தை என்னடான்னா வயத்தில் பகவானை பார்த்தேனே அவர் எங்கேன்னு கேட்டான். எங்கேன்னு கேட்டு எல்லாரையும் பார்த்து பரீட்சை பண்ணதான். வயத்தில் ஒருத்தரை பார்த்தேனே அவர் எங்கேன்னு பரியைட்சத கையித்யசௌ. அப்படி பரீட்சை பண்ணுறதுனாலே அவனுக்கு பரீட்சித்து என்று பேர். இந்த குடும்பத்துக்கு அந்த குழந்தைய பகவான் பிச்சையாக போட்டதுனால விஷ்ணு போட்ட பிச்சை விஷ்ணுராதன் என்று பேர் வச்சார்கள். குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு பகவானும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி போகிறார். போகும்பொழுது அர்ஜுனனை அழைச்சிட்டு துவாரகைக்கு போனார். அர்ஜுனன் வரலையே கவலைப்பட்டிருந்திருக்கார். அந்த டயத்தில் விதுரர் வரார். அங்கேருந்து பஜனை பண்ணிட்டு நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா நந்தா கந்த சுந்தர கோபாலா ஆனந்த யார் சொல்றது கேட்க மாட்டேங்குதுங்க. ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா ஆனந்த கோபி கோபாலா நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா நந்தா சுந்தர கோபாலா ஹே மாதவா ஹே கேசவா ஹே மாதவா ஹே கேசவா ஹே மாதவா ஹே முரளீதரா கண்ணா மனமோகனா முரளீதரா கண்ணா ஹே முரளீதரா கண்ணா மனமோகனா ஹே முரளீதரா கண்ணா மனமோகனா நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா 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 ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா ஆனந்த கோவிந்த
हे माधवा हे केशवा मुरलीधरा कन्ना मन मोहना मुरलीधरा कन्ना मन मोहना कन्ना मन मोहना कन्ना मन मोहना कन्ना मन मोहना விதுரர் பஜனை பண்ணிட்டே வந்தால் உடனே அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி அவரை சௌக்கியமாக விசாரிக்கிறார். ஏன்னா விதுரருடைய அனுகிரகத்தினால தான் பாண்டவாலே சௌக்கியமாக ஆனார்கள். எப்படி ஒரு பட்சிகள்லாம் தன்னுடைய இறக்கையினாலேயே கோழிலாம் எப்படி தன்னுடைய குஞ்சை காப்பாற்றுமோ அது மாதிரி யுஷ்மத் பட்சச்சாயா சமேஜிதான்னு அப்படி விதுரர் தான் பஞ்சபாண்டவாலை காப்பாற்றினார். உடனே அவர் திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணினார். ஒரு 60 வயசு பர்லியந்தம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கணும் பைசாலாம். 60 வயசு ஆன பிறகு என்ன பண்ணணும்னா பரலோகத்துக்கு வேண்டிய புண்ணியத்தை சம்பாதிக்கணும். இந்த பைசாவெல்லாம் எடுத்துன்னு ஊருக்கு போக முடியாது, வெளியூர் நம்ம கிளம்பவும் முடியாது, கிளம்ப விடமாட்டான். அதனால் என்ன பண்ணணும்னா கிடைச்ச பைசாவை வச்சுருந்து புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும். அதனால் நீ கிளம்புன்னார் திருதராஷ்டிரனை பார்த்து. திருதராஷ்டிரன் சொன்னார், எனக்கு கண்ணு தெரியாது, தனியாக எப்படி போகிறதுன்னார். நான் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்குவோன்னு. விதுரர் மைத்ரேயர்கிட்ட பாகவதம் கேட்டவர், அப்படியே போகக்கூடாதோ. ஆனால் அந்த திருதராஷ்டிரன்ட்ட உள்ள தம்பிகிட்ட உள்ள அண்ணாட்ட உள்ள ஒரு மரியாதைக்காக அவரையும் காந்தாரியும் அழைச்சிட்டு நேராக கிளம்பி போகிறார். அப்போ குந்தியும் கிளம்பி போனாலாம். ஏன்னா இப்போ தான் சௌக்கியமாக இருக்கா, குழந்தைகளோடு இருக்கக்கூடாதோ. இவா கண்ணு தெரியாதவா அவள் கூட ஹெல்ப்புக்கு இருக்கணும்னு காந்தாரி கூட குந்தியும் கிளம்பி ஹரித்வாரில் போய் அவள் தபஸ் பண்ணி பகவான் அடைஞ்சார்கள். டெய்லி காலம்புற எழுந்துட்டு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறதுன்னு ஒரு சம்பிரதாயம். தர்மபுத்திரன் அந்த காலத்தில் எல்லாருமே இந்த காலமாக எழுந்துட்டு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறதுன்னு. அதனால தான் இன்றைக்கி சௌக்கியமாக இருந்தால் அந்த காலத்தில். இன்றைக்கி பெரியவ தன்னுடைய பெரியப்பா பார்க்கலான்னு வந்தால் அவரை காணும். அவருடைய சாரதி சஞ்சயன்ட்டு கேட்க, என்னையே விட்டுட்டு போயிட்டார், எங்கே போனால் தெரியல. அப்போ நாரதர் வந்தார். அவதாரம் பண்ணி வந்தவாள்லாம் கிளம்பின்னு இருக்காப்பா, இனிமேல் கவலைப்படாத, அவள் நீ போய் தேடுறதுக்குள்ளே அவள் கிளம்பி பகவானை அடைஞ்சிருவா, நீ கவலைப்படாத என்று சொல்ல. அவதாரம் பண்ணினவாள்லாம் கிளம்புறான்னா முதல்ல கிருஷ்ணன் தானே பிரதானமாக அவதாரம் பண்ணியிருக்கார். துவாரகைக்கு போன அர்ஜுனன் வரலையே கவலைப்பட்டு இருக்கும் பொழுதே அர்ஜுனன் வரான். அர்ஜுனனை பார்த்து, ஏண்டாப்பா ஏன் என்னாச்சு, நீ வரும்போதே நல்ல சந்தோஷமாக வருவையே, ஏன் ரொம்ப சோகமாக வரேன்னு கேட்க, வஞ்சிதோகம் மகாராஜ ஹரினா பந்துரூபினா ஏனமே பகிர்த்தம் தேஜோ தேவ விஸ்மாபனம் மகத் வஞ்சிதோகம் மகாராஜ. நான் வைகுண்டத்துக்கு சாதாரணமாக போகும்பொழுதே என்னை அழைச்சிட்டு போனான் பகவான், ஒரு பிராமண குழந்தையை அழைச்சின்னு வரச்சு. இப்போ பர்மனெண்ட்டாக வைகுண்டம் போகும்போது என்னை விட்டுட்டு போயிட்டான். இத்தனை நாளைக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னோட பலம் பராக்கிரமம்னு, இப்போ தான் தெரியறது எல்லாம் என்னோடது இல்லைன்னு. அர்ஜுன் கண்ணை மூடிந்து பானம் போட்டாலே கரெக்டாக அடிப்பானான். கண்ணை விட்டு நேராக குறி பார்த்து அடித்தாலே நமக்கு தீபாவளி வேட்டு மாதிரி அங்கங்கே போகிறது. அர்ஜுனனுக்கு அந்த ப்ராக்டிஸ், கண்ணை மூடிந்து போட்டாலே அடிப்பான். இப்போ நான் குறி வச்சு அடித்தா கூட என்னால் பானம் போட முடியல, ஏன் என்னாச்சு, வயசாகிடுதா என்னன்னு தெரியலேன்னு கேட்குறான். அப்போ தான் வியாசர்கிட்டையே கேட்குறான். அப்போ வியாசர் சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தியை பகவான் கொடுக்குறார், அதை வச்சு ஒரு காரியம் நடக்கணும்னு. அந்த காரியம் ஆகிடுச்சுன்னா அந்த சக்தி போயிடும், அப்புறம் அவளுக்கு அது யூஸ் இல்லை. இப்படி பரசுராமர்கிட்ட அந்த விஷ்ணு சக்தி இருந்து சத்திரியால் வதம் பண்ண பிறகு இனிமேல் அதை வச்சுட்டு யூஸ் இல்லைன்னு திருப்பி கொண்டு கொடுத்துட்டார் ராமர்கிட்ட, இந்த விஷ்ணு தனுசை கொடுக்குற மாதிரி கொடுக்குற வியாஜத்தில். அது மாதிரி இது பகவான் கொடுத்த சக்தி ஒரு காரியத்துக்காக, இனிமேல் அது அவசியம் இல்லை. இது அப்போ இத்தனை நாள் காரியம்லாம் பண்ணினேன்னா அது உன்னோட பவர் இல்லை, எல்லாம் அந்த கிருஷ்ணனுடைய பவர். மகாபாரதத்தில் கதை வருது. மகாபாரதத்தில் கடோத்கஜனுக்கு ஒரு பையன், அவனுக்கு பேர் பர்பரீகன்னு பேர். அந்த பர்பரீகன் ஒரு
மகீசாகர சங்கமம்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு பிராமணன் தபஸ் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணுறான். அப்போ அங்கே இருக்கிற தேவி இந்த பர்பரீகன்ட்ட சொன்னால், நீ உனக்கு ஒரு வாழ் தரேன், இதை வச்சுட்டு இந்த பிராமணன் பண்ணுற யாகத்துக்கு யாரை இடைஞ்சல் பண்ணினாலும் காப்பாற்றுங்கிறா. அவன் பல ஆபத்துகள்லாம் வருது ஒவ்வொரு திக்குலேருந்தும். அதெல்லாம் காப்பாற்றின உடனே அந்த பிராமணன் சந்தோஷப்பட்டு என்ன சொன்னான், நான் பண்ணி இந்த யாகத்தினுடைய பஸ்மத்தை எடுத்துக்கோ, இதை எடுத்துகிட்டு போனால் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா. அந்த பர்பரீகன் ஒரு ஞானி, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்ட்டான். நான் ஏற்கனவே எனக்கு பலம் இருக்குது, பலம் இல்லாதவனுக்கு தான் ஏதாவது பவர், ஏதாவது எக்ஸ்ட்ரா பவர் வாங்கிக்கணும். நான் ஒரிஜினாலே பவர் உள்ளவனுங்கிறான். ஏன்னா இந்த பர்பரீகன் தான் அந்த மகீசாகர சங்கம க்ஷேத்திரத்தில் காவலுக்கு இருக்கும்பொழுது இந்த பஞ்சபாண்டவா தீர்த்த யாத்திரையாக வரா. இவா தன்னுடைய தாத்தான்னு தெரியாது பீமனை பார்த்து பர்பரீகனுக்கு. அவன் பீமன் என்ன பண்ணினா, தர்மபுத்தர் சொல்கிறா, புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனால் டகான்னு போய் காலை வச்சு இறங்கக்கூடாது, முதல்ல நமஸ்காரம் பண்ணி புரோட்சணம் பண்ணி அப்புறம் தீர்த்தத்தை குடிக்கணும் அப்படி சொல்கிறா. இவன் பீமன் எதுவும் சொன்னதை கேட்க மாட்டான். அவனுக்கு ரொம்ப தாகமாக கடகடனை இறங்கி தண்ணி குடிக்க போனான். உடனே அங்கே இருக்கிற பர்பரீகன் சொன்னான், என்னப்பா ஒரு உண்மையான க்ஷத்திரியன் மாதிரி இல்லையே. உண்மையான க்ஷத்திரியன்னா என்ன பண்ணணும்னா மரியாதையாக தீர்த்த நமஸ்காரம் பண்ணி. நானே எங்கள் குருநாதர்கிட்ட கேட்டேன், இந்த புண்ணிய தீர்த்தத்தில் முதல்ல கையை வைக்கணுமா காலை வைக்கணுமான்னு கேட்டேன். காலை வச்சு தானே இறங்கணும், அப்புறம் தானே கை வைக்க முடியும். அவர் சொன்னார், கை காலை அப்புறம் வைக்கலாம், மனசை வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணு அப்புறம் இறங்குனார். அப்போ அவன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இறங்கணும், சம்பிரதாயம். இன்றைக்கும் நாங்கள் வயசான பாட்டிலாம் காவேரி கரையில் பார்த்தா நீங்கள் பார்க்கலாம், போகிற வழியே இந்த மரத்துலேருந்து பூ எடுத்துன்னு போவா, காவேரிக்கு போடுவா, ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அந்த காவேரியில் இறங்குவான். அந்த மாதிரி இவன் பண்ணாமல் பீமன் பாடு தடப்படன்னு இறங்கி தண்ணி குடிக்க போக பர்பரீகன் சொன்னான், என்னப்பா நீ ஒரிஜினல் சத்திரியனா அப்படின்னா. பீமன் உடனே வாதாடுறான், ஏன்னா குளமே குடிக்க தண்ணி குடிக்கிறதுக்கு தானே. தண்ணிங்கிறது இப்போ தான் சமீப காலத்தில் தான் வாங்கி குடிக்கிறோம். அந்த காலத்தில் தண்ணி வாங்குற வழக்கமே கிடையாது. ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி ஊருக்கு குளம் இருக்கும், போகிற வெளியில் தண்ணி குடிச்சுன்னு போவா. தண்ணி வாங்கி குடிக்கிற அளவுக்கு நம்மளை மாற்றிட்டான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு காற்று வாங்குற மாதிரி ஆகிடும் போல. அப்படி இது மாதிரி குடிக்கிறியே, குடிக்கிறதுக்கு தான் குளம், அது குடித்தா என்னென்னு, இது நீ மரியாதை இல்லாமல் பேசுகிற, உன்னை தண்டி பேன்னா. ஆனால் காவலுக்கு இருக்கான் அவன். பீமன் சொன்னதை கேட்கல, உடனே பிடிச்சி அமுக்கி பீமையும் அடித்து நொறுக்கி இந்த சமுத்திரத்தில் கொண்டு போடுற அளவுக்கு போயிட்டான். அப்போ தான் தேவர்கள்லாம் வந்து, அப்பா உங்கள் தாத்தாப்பா பீமன், உங்கள் அப்பா கடோத்கதனுடைய அப்பா வருவேன். ஆஹா, எங்கள் அப்பாவை நான் அது மாதிரி தாத்தாவை மரியாதை இல்லாமல் பேசி அவரையே அடித்து பண்ண போயிட்டேனே, அவன் என்னையே ஆத்மஹத்தி பண்ணிக்கிறேன்னு அம்பாள் அவனுக்கு ஸ்பெஷல் வாள் கொடுத்துருக்கான். அதை வச்சு தன்னையே ஆத்மஹத்தி பண்ணிக்க போகிறான். அப்போ சொல்லிட்டு அம்பாள், உனக்கு வேறு விதமாக நல்ல மரணம் கிடைக்கும், நீ அவசரப்படாதேன்னு விட்டால் அப்புறம் விட்டுட்டான். அப்புறம் போயிட்டான். அந்த பர்பரீகன்ட்ட அந்த பிராமணன் நான் பண்ணின யாகத்துலேருந்து பஸ்மத்தை எடுத்துக்கோன்னார். எடுத்துட்டான். எதிர்கட்சியில் மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்தது. யார் யார் எத்தனை நாள் இந்த யுத்தத்தை சமாளிப்பேன். பீஷ்மர் சொன்னார், நான் என்னோட பவருக்கு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த பஞ்சபாண்டவா சைன்யத்தை நான் ஒழிச்சிடுவேன்னார். ப்ராக்டிக்கலாக பேசுகிறார். துரோணர் சொன்னார், நான் 15 நாளில் முடிச்சிடுவேன்னா. ஏன்னா அவர் வந்து எடுத்த உடனே பாம் தான், பெரிய பாம் தான் போடுவார், சின்ன அணுக்கெல்லாம் போடுவார். எடுத்தோடனே பெரிய பெரிய பாமாக போட்டு அப்படியே சத்திரியால் வதம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ தான் தேவர்கள்லாம் வந்து சொன்னார் துரோணரை பார்த்து, இந்த சாதாரண க்ஷத்ரியாலும் இந்த இந்திரஜித் மாதிரி பெரிய பிரம்மாஸ்திரம்லாம் பாம்பெல்லாம் போட்டு ஏன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் யுத்தத்தை நிறுத்துறார் துரோணர். நான் 15 நாளில் முடிப்பேன்னா. இவன் எல்லாரும் அப்படி சொல்லும்போது இந்த கர்ணன் மாத்திரம் போய் பேச, நான் கீழ்ச்சுடுவேன், நான் 1 வாரம் போகிறோம், நான் 1 வாரத்தில் அடிச்சிடுவேன். அப்படி அஸ்வத்தாமா 3 நாள் அடிச்சிடுவேன். அவள் பெருமையை பேசிட்டான். இதை கேள்விப்பட்டு பஞ்சபாண்டவா கட்சியில் இவாள்லாம் கேட்டான், நீங்களாம் என்ன பண்ணுவேன். அதுமாதிரி அர்ஜுனன் நான் ஒரு பீமன் அவாலாம் 1 மாதம் 15 நாள் அவாவா சொன்னான். பர்பரீகன் சொன்னான், அவனு அந்த கோஷ்டியில் இருக்கான், இதுக்கெல்லாம் இவ்வளோ எதுக்கு சிரமம் பண்ணோம், ஒரு முகூர்த்தம் முகூர்த்தம் போகணும், ஒரு 3 மணி நேரத்தில் நான் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். உடனே ப்ரூஃப், ஏன்னா ஏதாவது சும்மா பேசக்கூடாது, எப்படி அடிப்பேன் அப்படி கேட்குறான். எப்படி எல்லாரையும் ஒரே டயத்தில் அடித்து தள்ளுவேன்னு கேட்டா. அப்போ அவன் சொன்னான், என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஒரு விபூதி இருக்குது, ஒரு பிராமணனை கொடுத்துட்டு போயிருக்கார், அதை வச்சு அடித்தேன்னா அவளுடைய எல்லாரையும் அடிக்கிறது முக்கியம் இல்லை, அவளுடைய மர்மஸ்தானத்தில் அடிக்கணும்.
எங்கே அடித்தா அவளுக்கு உயிர் போகுமோ. இந்த பழைய கதையெல்லாம் கேட்டு போயிலோ, ஒருத்தன் அடிச்சுட்டே இருந்தால் அவன் சாக மாட்டான். ஆனால் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கே ஒரு தீவுக்குள்ளே ஒரு வண்டுக்குள்ளே அந்த மந்திரவாதியில் உயிர் இருக்குது. அந்த வண்டினுடைய காலை பிடிச்சி திருகினா தான் இவங்க அப்படின்னு ஒரு கதையெல்லாம் உண்டு, பழைய கால கதை. அது மாதிரி அவளுக்கு ஒரு மர்மஸ்தானம் இருக்குது, அங்கே அடித்தா போயிடுவா. காட்டுறேன் பாருன்னா அந்த விபூதி எடுத்து அந்த அந்த பஸ்மத்தை போட்டு அபிமந்தனம் பண்ணி போட்டால் பீஷ்மருடைய மயிர்காம்புக்கு அந்த பஸ்மம் விழருது. கிருஷ்ணன் காலில் போய் விழருது. அவளுடைய மர்மஸ்தானம் எங்கோ அங்கெல்லாம் போகிறது. இதெல்லாம் அவளுடைய மர்மஸ்தானம் பார்த்துக்கிறீங்களா, இதை வச்சு அடிச்சிடுவேன்னா. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சக்கரத்தை எடுத்தான் கிருஷ்ணன். பர்பரிக்கு நாடி தலையை வெட்டிட்டான், பர்பருடைய தலையை. எல்லாம் வருத்தப்பட்டான். இவன் 1.5 மணி நேரத்தில் பெரிய மகாபாரத யுத்தம் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவேங்கிறான். கிருஷ்ணா அப்படி பண்ணிவிட்டேன்னு உடனே கிருஷ்ணன் சொன்னான், அதெல்லாம் காரணம் இருக்குது. அவாவா நீங்கள்லாம் பிரதிஜை பண்ணியிருக்கேன். துரியோதனை அவன் தொடைய முறிக்கிறேன், இவன் அவனை அடிக்கிறேன், நீங்களாம் அவாவா பிரதிஜை பண்ணிவிட்டு இவன் பாட்டு சண்டையை முடிச்சான்னா பிரதிஜையை மீறவே கூடாது. பிரதிஜைக்காகத்தானே ராமாவதாரத்தில் நான் 14 வருஷம் காட்டுக்கு போனேன். பிரதிஜை முக்கியமாக யாரோ ஒருத்தன் ஹெல்ப் பண்ணானே, அதை வச்சுலாம் பண்ணக்கூடாது. அவாவா பவரில் தான் அவாவா ஜெயிக்கணுங்கிற மாதிரி கிருஷ்ணன் சொல்லிட்டான். இந்த பர்பரிக்கு நான் வதம் பண்ணினோடனே அவன் சொன்னான், இவ்வளோ பெரிய வீரனாக இருந்து நான் சாகரத்தில் விடும்பலை, எனக்கு இந்த யுத்தத்தை பார்க்கணுங்கிறான். உடனே பகவான் அவனுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய தலையை ஒரு மலை மேலே வச்சான். அந்த பர்பரீகன் தான். அதனால தான் அந்த மாரியம்மன் கோவிலெலாம் பார்த்தா ஒரு தலை இருக்கும். ஏன்னா அது அம்பாளுடைய பக்தன் அந்த பர்பரீகன். எல்லா கோயிலும் ஒரு தலை மாத்திரம் ஈராவன் ஏதோ சொல்கிறான். அது இந்த நம்ம ஒரு சைடில் அந்த பர்பரீகன் தான் அவன் அந்த தலையை வச்சுருப்பான். அவன் மலை மேலேருந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே தர்மபுத்திரர் என்ன பண்ணினார், கிருஷ்ணனுக்கு தேங்க்ஸ் சொன்னான். கிருஷ்ணா, இப்படி யுத்தத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்த, ரொம்ப சந்தோஷம்னு. இன்னும் பீமனுக்கு உட்காந்துட்டு கிருஷ்ணன் என்ன பெருசாக கிழிச்சான். அவன் ஒன்லி டிரைவிங் தான் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே நான் 100 பேரை நான் அடித்து மண்டையை உடச்சிருக்கேன். துரியோதனாதிகளுடைய 100 மண்டையை பெரிய பெரிய ஆள்லாம் அடித்து தள்ளியிருக்கான். அர்ஜுனன் எங்கே 2 பேரையும் விட்டுட்டு இன்னும் பல பேர்லாம் அவா யுத்தம் பெருசாக பண்ணியிருக்கா. ஒன்றுமே போனால் வேடிக்கை பார்த்து சும்மா வண்டி மாத்திரம் ஓடிச்சு. அவனுக்கு கிருஷ்ணனுக்கு போய் தேங்க்ஸ் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறா பீமன். அப்போ தான் அவன் ஓவராக பேசுவான். நியாயமாக அவன் பேசல, அவனுடைய இவ்வளோ நியாயமாக இருக்குது. இவன் என்ன பெருசாக எனக்கு கிழிச்சான் கிருஷ்ணன், அவனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். தர்மபுத்திரர் சொன்னார், அப்படி சொல்லாதப்பா, அவருடைய அனுகிரகத்தினா தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். பீமன் அது எப்படி ப்ரூஃப் அப்படி அவனுக்கு ப்ரூஃப் கேட்குறான். உடனே கிருஷ்ணன் சொன்னான், யார் ஜெயிச்சான்னு நம்மளுக்குள்ளே சண்டை போட வேண்டாம். எல்லா சண்டையும் பார்த்துட்டு தானே அந்த பர்பரீகன்ட்ட கேளுன்னு அவன் தான் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்குறான், இந்த யுத்தத்தில் எல்லாரையும் அடிச்சுட்டு யாருன்னு. அப்போ சொல்கிறான் பர்பரீகன், நான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் யாருமே யாரையும் அடிக்கலை. 2 பேர் போயிட்டு இருந்தா. சக்கரத்தை எடுத்துன்னு இந்த கிருஷ்ணனும் சூலத்தை எடுத்துட்டு சிவன், இவா 2 பேர் தான் அங்கே இருக்கிறவா எல்லாரையும் அடிச்சுட்டு இருந்தா. செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி நீங்கள் பின்னாடி நீங்கள் அடிச்சே தவிர முன்னாடி யுத்தம் பண்ணிருந்து இவா 2 பேர் தான் நான் கண்ணால் பார்த்தேன்னு அவன் சொல்கிறான். இது சரித்தம். அதனால் அது அப்போ உணரல அர்ஜுனன், இல்லை நான் தான் பெருசாக பண்ணினேன்னு. கிருஷ்ணன் போன பிறகு இப்போ பவர் குறைஞ்ச பிறகு ஆஹா எல்லாம் நான் தான் பண்ணினேன்னு நினச்சிட்டேன். நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு அந்தர்யாமியாக பார்த்த சாரதியா. நம்மளே நினச்சிக்கிறோம், நம்ம பார்க்குறோம், நம்ம கேட்குறோம், நம்ம பண்ணுறோன்னு. நம்ம உள்ளுக்குள்ளேருந்து பகவான் தான் எல்லாம் பண்ண வைக்கிறான். அந்த பகவானுடைய அனுகிரகத்தை நினச்சி மகாபாரதத்தை இங்கே அழகாக வர்ணிக்கிறான். திரௌபதி சுயம்வரத்துலேருந்து ஆரம்பித்து, ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு பாண்டவா கிருஷ்ணனை பார்த்த இடம். யத் சம்சயா துருபதகேகமுபாகதானாம் ராஜ்யாம் ஸ்வயம்பரமுகே ஸ்மரதுர்மதானாம் தேஜோவிருதம் கலுமயா விகதஸ்ச மத்ஸ்யகா சஜ்ஜீகிருதேன தனுஷாதிகதா ச கிருஷ்ணா. அந்த பகவான் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னு என்று சொல்ல பஞ்சபாண்டவாலாம் பரீட்சித்தினிடத்தில் ராஜ்யத்தை கொடுத்துட்டும் இவா தீர்த்த யாத்திரையாக கிளம்பி கங்கையில் இறங்கி அவளுடைய சொந்த ஸ்தானத்தை, அந்த தேவர்கள் தானே அர்ஜுனன் வாயு பகவான், அவெல்லாம் இந்திரன் வாயு அவளுடைய அவதாரம் தானே, அவெல்லாம் கங்கையில் இறங்கி அவள் தேவஸ்வரூபத்தை அடைஞ்சார்கள். கலியுகத்தில் முதல் ராஜா பரீட்சித். தத பரீட்சித் விஜவரிய சிக்ஷயா மஹீம் மகாபாகவதஸ்ய சாசக யதா ஹி சூத்யாம் அபிஜாத கோவிதாக சமாதிஷன் விப்ரா மகத்குணஸ்ததா.
பரீட்சித்து தர்ம பிரகாரம் அரசாட்சி பண்ணுறான். தர்மப்படி அரசாட்சி பண்ணினாலும் ஜனங்களுக்கு என்னமோ தர்மத்தில் ஸ்ரத்த குறையாது, அதர்மத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இதே கதை கேட்க உட்காந்தா ரொம்ப இப்படி தூக்கம் வர மாதிரி இருக்குது. இதே டிவியை பார்த்துட்டு இருந்தாலோ மொபைல் நோண்டி இருந்தாலோ ராத்திரி 12 மணியும் தேய்ச்சிட்டே இருக்கான். கை விரல் அந்த ரேகை கூட அழிஞ்சின்னு போல இருக்கு, அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இருக்கா. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாம் நினச்சிட்டு இருக்கா குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது இதெல்லாம் தான் போதைன்னு. அது மாத்திரம் போதை இல்லை, இந்த மொபைலும் ஒரு போதை தான். இப்படி எதிர்க்க வச்சுக்கணும், 1 மணி நேரம் உட்காந்துட்டு அதை தொடாமல் ராம 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 ராமன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். கால் வராட்ட கூட யாராவது மெசேஜ் வந்திருக்கா வாட்ஸ்அப்லன்னு தானாகவே கை தேட போகும். இருந்தாலும் கை கட்டிட்டு 1 மணி நேரம் நம்ம மினிமம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இதுவும் ஒரு போதை தான். அதனால் எப்போ வேணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணுமே தவிர, இப்போ இந்த காலத்துக்கு குழந்தைகளை உட்காத்தி வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு கொடுக்கறது கூட இப்போ யாரும் காக்கா குருவி நாயெல்லாம் காட்டுறதில்ல. மொபைலில் இப்படி காட்டுறான், டப்புன்னு வாயை திறந்து டப்பால் அடைக்கிறனா வாயில் அடைச்சிட்டு விட்டுறா குழந்தைக்கு. அது மாதிரி சாதம் ஊட்டக்கூடாது. மொபைலில் கேமெல்லாம் காமிச்சு மரியாதையாக வெளியில் அழைச்சிட்டு போய் காக்கா குருவி தோத்தோன்னு ஏன்னா இதில் இது இருக்குது. ஒண்டியாக சாப்பிடக்கூடாது, 4 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணுங்கிற விஷயத்தையும் காமிச்சு அப்படி குழந்தைகளை வளர்க்கணும். இப்போ எல்லோரும் மொபைலை கொடுத்து குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே கெடுத்துடுறான். அதனால் அதை நிறுத்தணும். இந்த காலத்து குழந்தைகளை உட்கார வைக்கிறதா இருந்தால் இந்த மொபைலை கொடுத்து உட்காந்துச்சு தான் உட்காரேங்கிறது, கிட்ட உட்கார மாட்டேங்குது. அதனால் இப்போ இந்த லௌகிக விஷயத்தில் ரொம்ப உற்சாகம் இருக்குது, பகவத் விஷயத்தில் உற்சாகம் கம்மியாகிறது. அதுக்கு கலிதான் காரணம் என்று மந்திரிகள் சொல்ல, அந்த கலி புருஷனை தண்டிக்கணும்னு கிளம்புறான் பரீட்சித்து. ஊரெல்லாம் சுற்றினா கடைசியில் எங்கேயும் இல்லை, அவள் ஊர் கொள்ளையிலே இருக்கான். நம்மலாம் அதுதான் தேடிட்டு இருப்போம், சாமான வெளியில் கடைசியில் நம்ம பக்கத்துலேயே இருக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடின்னு எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமேனு பாடினான். அது மாதிரி இவன் எல்லாத்தையும் சுற்றி அடித்து கடைசியில் ஊருக்கு வரான். அவள் ஊர் எல்லையிலேயே ஒரு ராஜா மாதிரி வேஷம் போட்டுன்ற ஒருத்தன் ஒரு காளமாடு நிற்கிறது. அந்த காளமாட்டுடைய 3 காலை வெட்டிட்டான், 4வது காலை வெட்ட போகிறான். இதை பார்த்தவொடனே பரீட்சத்துக்கு கோபம் வந்துச்சு. அங்கேயே வந்தான், டே அப்படின்னு ஒரு மிரட்டினான். மிரட்டினவுடனே அவன் பயந்து போய் பாலை கீழே போட்டான். எதுக்கும் விசாரிச்சுட்டு தண்டிக்கணும். காளமாட்டை பார்த்து கேட்டான், உன் காலை இவன் தான் வெட்டினானான். இந்த காளமாடு சொல்கிறது, அவளுக்கு கஷ்டம் வருது, கஷ்டத்துக்கு காரணம் பலவிதமாக சொல்கிறா. ஒருத்தரை பார்த்து ஏன்டா கஷ்டப்படுறேன்னு கேட்டான், என் அடுத்த வீட்டுக்காரன் இணைஞ்சல் பண்ணிட்டே இருக்கான், அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாலே போதுங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், நான் பண்ணின கர்மா சார், எந்த ஜென்மாவில் எந்த கர்மா பண்ணினும் கஷ்டப்படுறேங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், போராத காலம் சார் கஷ்டப்படுறேங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், 7.5 நாட்டு சனி பிடிச்சிடுத்து, இந்த பிடிச்ச சனி விடவே மாட்டேங்கிறது, நான் படுற கஷ்டத்துக்கு தான் சனீஸ்வரன் தான் காரணங்கிறான். சனீஸ்வரனை கேட்டால் நானே கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறார். அவருக்கே கால் சரியில்லை, நொண்டி போயின்னு இருக்கார். நம்ம நவகிரகம் கஷ்டப்படுத்துறது சொல்கிறாங்க, நவகிரகமே திண்டாடின்னு இருக்கு. சூரியனுக்கு ரொம்ப கஷ்டம், காலம்பரெல்லாம் இந்தியாவில் இருக்கார், ராத்திரிலாம் அமெரிக்கா போகிறார், சுற்றிகிட்டே இருக்கார். சந்திரனுக்கு ஒரு பர்மனெண்ட் ட்ரெஸ்ஸு பார்த்து மாமிக்கு தைக்க முடியல, ஏன்னா இழைச்சிட்டே போகிறார், திருப்பி பெருத்துட்டே போகிறார். அதனால் ஒரு 15 செட்டு சட்டை வச்சுன்னு இருக்கா. 15 இந்த வளர்ந்துட்டே போது அன்னன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சட்டை, புது சட்டை தயார் பண்ணுற மாதிரி. சந்திரனுக்கு உடம்பு தேஞ்சி வளைஞ்சி வளர்ந்து போயிட்டுருக்கு. சுக்கிரன் ரொம்ப விசேஷம், சுக்கிரன் கிரகம்பா. அந்த சுக்கிரனுக்கு கண்ணு சரியில்லை, ராகுக்கு தலையை காணும், கேடுக்கு உடம்பை காணும். இந்த கிரகைக்கு அவளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒத்துக்கலை. அப்பா புள்ள தான் சூரியன், சனி, சந்திரன், புதன், இவெல்லாம் அவளுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. நவகிரகத்தை பார்த்துருக்கீங்களோ, பக்தால் மாதிரி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மாதிரி ஒரே மாதிரி வரிசையாக நிற்க மாட்டார். இப்படி உட்காந்தா ஒருத்தர் இப்படி திரும்பிட்டு இருப்பார், ஒருத்தர் இப்படி திரும்பிட்டு இருப்பார். நம்ம ஆற்றுக்குள்ளேயே இப்படி தான் இருக்கும் நவகிரகம் மாதிரி. யாருமே ஒருத்தர் பார்க்க மாட்டேங்கிறான். அவள் மொபைலை பார்த்து இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்கான், அந்த பக்கம் உட்காந்துருக்கான். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி கிரகங்கள் காரணங்கிறா கஷ்டத்துக்கு. சில பேர் நம்முடைய மனசு தான் காரணங்கிறா மகான்கள். இதில் எது சரியான காரணமோ அதை எடுத்துக்கோங்கிறது. பரீட்சத்துக்கே ஆச்சரியமாக இருக்குது. காலை வெட்டி நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட இவன் தான் காலை வெட்டினா இந்த மாடு சொல்லலையே. அப்போ இந்த மாடு தான் தர்மதேவதை தெரிஞ்சுட்டான். பக்கத்தில் ஒரு பசு மாடு இருக்குது, அதுதான் பூமி தேவி.
தர்மத்தையும் பூமியும் யார் கஷ்டப்படுத்துகிறானோ அவன்தான் கலிபுருஷன் தெரிஞ்சுண்டு உடனே அவனை வெட்ட போகிறான். அவன் காலில் விழுந்து எனக்கு ஒரு 4 இடத்த கொடுக்கும், நான் அங்கே இருந்துக்கிறேன்னா. நிர்ஜூதம் பானம் ஸ்தியசூனாயத்ரா தர்மச்சதுர்விதா. சூதாடுற இடம், மதுபானம் பண்ணுற இடம், வேசியாஸ்திரிகள் இருக்கிற இடம், கொலை பண்ணுற இடம்னு 4 இடத்த கொடுத்தான். உடனே கலிபுருஷன் சொன்னால் அந்த 4க்கும் பைசா இருந்தால் தான் நடக்கும். சூதாடுறமா இருந்தாலும் மதுபானம் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் பைசானா வேண்டியிருக்கு. பைசாவையும் எனக்கு ஒரு இடமா வேணும் என்று சொல்ல, தர்மத்துக்கு செலவழிக்காத பைசால இது என்று சொல்ல, இப்படி 5 இடத்த வாங்கிட்டு காத்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு பரீட்சித்து வேட்டையாட போகிறான். அந்த வேட்டையாடுறதுங்கிறது ராஜாவோட தர்மம். ஆனால் அதில் மிருகங்களை, துஷ்ட மிருகங்களை அடித்து விரட்டுவா. அதில் ஹிம்சை இருக்கிறதுனால அதை ஒரு வியாஜமாக வச்சுட்டு கலிபுருஷன் பரீட்சித்துக்கிட்ட வந்துட்டான். பக்கத்தில் நதி போனால் கூட அந்த சுக்கத்தாளுங்கிற இடம் பக்கத்தில் நதி இருந்தால் கூட அங்கே போய் ஜலம் குடிக்கணும்னு தோணலை. அவன் என்ன பண்ணினான், அங்கே ஒரு மகரிஷி ஆசிரமத்தில் போய் ஜலம் வேணும் என்று கேட்க அவர் கண்ணை மூடிந்திருக்கார், மௌனமாக இருக்கார். பதில் சொல்லலைன்னே கோபத்தில் என்ன பண்ணினான், அங்கே செத்து கிடந்த பாம்பை எடுத்து அவர் கழுத்தில் போட்டுட்டு திரும்பி வந்துட்டான். இது அவருடைய பையன் சிருங்கி என்பவன் தெரிஞ்சின்றான். உடனே அவன் சாபம் கொடுத்தான். அந்த பரீட்சத்தை என்ன நினச்சிட்டு இருக்கான், பிராமணாலாம் கையால் ஆகாதவா என்ன பண்ணாலும் பேசாமே இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கான். க்ஷத்ரியன் கையில் ஆயுதம் இருந்தால் பிராமணன் வாயில் ஆயுதம் இருக்கு. க்ஷத்ரியன் கையால் போடுற ஆயுதம் சில சமயம் குறி தவறி போகும். பிராமணன் வாயால் சொன்னால் கட்டாயம் பலிக்கும். நல்லது சொன்னால் பலிக்குமா தெரியாது, சாபம் கொடுத்தா உடனே பலிக்கும். நான் என்ன பண்ணுறேன் பாருனா, லங்கித மரியாதம் தட்சக சப்தமேகனி தங்கியதி ஸ்ம குலாங்காரம் சோதிதோ மே தத்ருகம். இன்றைய தினத்திலிருந்து 7வது நாள் தட்சகனுங்கிற பாம்பு தீண்டி இந்த பரீட்சித்து சாகணும் என்று சாபம் கொடுக்க, உடனே அப்பாட்ட வந்து அழுதான். அவள் அப்பா சொன்னார், ஏன்பா யாரையாவது சபிச்சியான்னு கேட்டார். ஏன்னா உன் முகத்தில் தேஜஸ் குறைஞ்சிடுத்து, யாரையாவது திட்டினாலேயோ யாரையாரையும் வாழ்த்தினா கூட பரவாயில்ல, நல்லதுக்கு செலவாகும் தபஸ். அடுத்தவாளை திட்டும்பொழுது தபசு குறையும், அதனால் யாரையும் திட்டக்கூடாது. நீ யாரையாவது சபிச்சியா என்று கேட்க, ஆமாம் நான். உடனே அவர் சொன்னார், இது மாதிரி சின்ன தப்புக்கு பெரிய தண்டனை கொடுத்தையே, அதுக்கு நீ பண்ணின தப்பை பகவான் மன்னிக்கட்டும் என்று சொல்லி ஒரு சிஷ்யனை கூப்பிட்டார். கௌரமுக்கன்னு பேர். நீ போய் சொல்லிட்டு வா, பரீட்சித்துக்கிட்ட போய் 7 நாள் தான் ஆயஸ் இருக்குன்னு. பரீட்சித்து போய் பகவானை பிரார்த்தனை பண்ணான். பகவானே, நான் தெரியாமல் ஒரு மகாத்மா கழுத்தில் பாம்பை போட்டுட்டேன், எனக்கு தண்டனையை கொடு என்று கேட்கிறான். உடனே இந்த சிஷ்யன் வந்து சொன்னான், 7வது நாள் பாம்பு தீண்டி மரணம் என்று சொல்ல சந்தோஷப்பட்டான். நான் நம்ம பண்ணுற தப்புக்கு நமக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னா அப்புறம் நரகத்தில் போய் கஷ்டப்பட வேண்டாம். அந்த தண்டனையிலும் தப்பிச்சுட்டோம்னா என்ன ஆகும்னா நரகத்தில் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சில சமயம் நமக்கு தண்டனை கிடைக்காட்ட கூட பரவாயில்ல, நம்முடைய பையன் பேரங்களுக்கு அந்த தண்டனை போயிடும். அதனால் பரீட்சித்து சொன்னால், நான் பண்ணின தப்புக்கு எனக்கே, ஏன்னா நமக்கு கஷ்டம் வரதை விட குழந்தைகளுக்கோ மேலே போகும்போது இன்னும் கஷ்டம் ஜாஸ்தியாக நமக்கு இருக்கும். ஆனால் நான் பண்ணின தப்புக்கு எனக்கே தண்டனை கிடச்சதே, அது என்னுடைய பாக்கியம் தான். ததஸ்து காமம் துவக நிஷ்கிருதாய மே யசான குவியாம் புனரேவ மத்தா. உடனே நேராக கங்கைக்கரைக்கு கிளம்புறான். அவன் போய் இருந்த இடம்தான் சுகஸ்தல் அப்படின்னு இருக்குது. கங்கைக்கரையில் சுகர் பரீட்சத்துக்கு சொன்ன இடம் ஒரு பெரிய ஒரு குன்று மாதிரி இருக்கும். அங்கே ஒரு ஆலமரம், அது அடியில் தான். நான் அத்தனை பேர் எல்லோரும் கேட்கணுன்னா அந்த ஹைட்டில் உட்காந்தா சுற்றி வர எல்லோரும் உட்காந்து முதல்ல சத்தாம் மன்றவாலாம் நார்த் இந்தியாவில் அங்கே வந்து சத்தாம் மனுவா. எங்கள் குருநாதர் இங்கே முடிகொண்டான்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஆலங்குடி சுவாமிகள்னு, அங்கே தான் எங்களை ஃபஸ்ட்டு அனுப்புவார். நம்ம சிஷ்யாவில் எல்லாரையும் முதல்ல ஆலங்குடி பெரியவாள்கிட்ட அந்த அதிஷ்டானத்தில் சப்தாகம் பண்ணுங்கோன்னு. எங்கள் குருநாதர் அங்கே தான் சப்தாகம் பண்ணி வந்தார். அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில், ஏன்னா அங்கே சரணயோகின்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவர் வந்து கலியுகத்தில் இவ்வளோ ரொம்ப பாப்பங்கள்லாம் இருக்குது, இதை நீக்கிறதுக்கு, கலியினுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தபஸ் பண்ணினார் குருநாதரை குறித்து. அப்படி தபஸ் பண்ணும்பொழுது அவருக்கு சுகர் பிரத்யட்சமாகி கையை பிடிச்சி அழிச்சின்னு வந்து, இங்கே தான் நான் பாகவதம் சொன்னேன், நீ பாகவத சப்தாகத்தை பண்ணு, எல்லாம் சரியாயிடணும். அவருக்கு தான் சுகரே பிரத்யட்சமாகி தான். ஏன்னா இந்த இடம் சுகர் சொன்னாலும் நமக்கு எப்படி ப்ரூஃப்னா,
அவருக்கு சுகரே காமிச்சார். இங்கே தான் நான் பாகவதம் சொன்னேன், நீ அந்த பாகவதத்தை வச்சு கலிதோஷத்தை ஜெயிக்கலாம். அந்த ஸ்ரீசரணருக்கு அந்த மகாத்மாவுக்கு என்ன பெருமைன்னா, பிருந்தாவனத்தில் ராசலியில் நடந்த இடம்னு ஒன்று இருக்குது, நிஜிவன்னு. ராத்திரி யாரையும் உள்ளுக்குள்ளே விடமாட்டா. ஏண்டானா அப்படி யாராவது போனால் அவள் பைத்தியம் பிடிச்சிருவா. அது ராசலியில் இன்றைக்கும் பகவான் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு ப்ரூஃப். அங்கே பழம் கிழம் எல்லாம் வச்சுட்டு போயிடுவா. அடுத்த நாள் காலங்காத்தால் ஒரு 4 மணிக்கு அங்கே போய் புதிக்க, இந்த விடிகாத்தால் போனோம்னா ஆப்பிள் பழம் கடித்து வச்ச அந்த அடையாளம் கூட பாக்கி இருக்கும், பால் குடித்து பாக்கி வச்சது இருக்கும், அந்த திரவியங்கள்லாம் யூஸ் பண்ணினது பாக்கி இருக்கும். அந்த நிதிவனத்தில் அங்கே பக்கத்தில் இருக்கிறவா கூட கதவை, அந்த பக்கம் இருக்கிற கதவை, ஜன்னல் கதை அடைச்சிடுவா. அந்த இடத்துல யாரும் போனதில்லை. ஆனால் இவர் போயிட்டு ராத்திரி அங்கே இருந்து அனுபவிச்சுட்டு அந்த ராசலியை பார்த்து, அந்த யோக்கியதை உள்ளவா போனால் போகலாம், இல்லாதவா போனால் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சி. ஏன்னா ஹை லெவல் வோல்டேஜ் தாங்குற அளவுக்கு நமக்கு பவர் இல்லையே. ஏன்னா அந்தந்த ஒயர் தான் அந்தந்த லெவல் தான் தாங்கும். அப்படி அந்த சுக்கஸ்தலம்னு சொல்கிறோமே, இப்போ சுக்கரஸ்தல் சொல்கிறான். அவளுக்கு ஹிந்திக்காரர்களுக்கு சரியாக வரலை, அதனால் சுக்கரன்னு சொல்கிறான். அது சுக்கஸ்தலம்னு பேர். அங்கே வந்துட்டான் பரீட்சித்து. எல்லா மகரிஷிகளும் வந்தார்கள். எல்லாரையும் பார்த்து காயத்த விஷ்ணுகாசாக, நீங்கள் பகவானுடைய கதையை சொல்லுங்கோ என்று சொல்ல, வந்தவா எல்லாரும் பாகவதம் தெரிஞ்சவாளாக இருக்கிறதுனால நீங்கள் ஆரம்பிங்கோங்கிறா. யாராவது ஆரம்பித்தா தேவலையே நினச்சிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஜோதி தெரியறது. இப்படி பார்த்தா தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரா எதிர்ச்சையாகாமடமானோனபேட்சா அலட்சியலிங்கோ நிஜலாபதுஷ்டா விருதஸ்திரிபாலைகி அவதூதவேஷகா. தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரா, அங்கே தோன்றினாங்கிறான். தத்ர ஆகமத்துன்னு சொல்லலை, தத்ர அகமத்து அங்கே போனாங்க, அங்கே வந்தான்னு சொல்லாமல் அங்கே தோன்றினான். சுகர் கிருஷ்ணன் தோன்ற மாதிரி தாசாம் ஆவீர போத்துங்கிற மாதிரி அவர் தோன்றினான். உடனே எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் பண்ண பரீட்சித்து சொன்னான், நான் பண்ணின புண்ணியத்துக்கு உங்களை பார்த்தேன்னு என்னால் சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணலை. நான் பண்ணினது என்னடனா தபஸ் பண்ணுற மகாத்மா கருத்தில் பாம்பை தூக்கி போட்டேன், அதுதான் நான் பண்ணினேன். இருந்தாலும் எனக்கு நீங்கள் தரிசனம் கொடுக்குறீங்கன்னா நான் பண்ணின புண்ணியம் இல்லை, எங்கள் பெரியவா பண்ணின புண்ணியம். எங்கள் அம்மா வயத்தில் நான் இருக்கும்பொழுது எங்கள் அம்மா சரணாகதி பண்ணினா பாகி பாகி மகாயோகின்னு. எங்கள் அம்மா மாத்திரம் இல்லை, எங்கள் பாட்டி சரணாகதி பண்ணினா ஹா கிருஷ்ணத்வாரகாவாசின்னு திரௌபதி. என்னுடைய கொள்ளு பாட்டி குந்தி சரணாகதி பண்ணினா கிருஷ்ணாய வாசுதேவாய. எங்கள் எள்ளு தாத்தா பீஷ்ம சரணாகதி பண்ணினா இதிமதி ரூபகல்பிதா. எங்கள் எள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அம்மா அவள் பெரியவாள்லாம் பண்ணின புண்ணியம் எனக்கு உங்களை பார்க்க கிடச்சிது. ஒரு மனுஷன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று கேட்க, நே சுகர் வரியா நேஷத்தே பிரஸ்னா, நல்ல கேள்வி கேட்டப்பா என்று சொல்லி, இந்த மனுஷ ஜென்மா சபலமாகணும்னா ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. கடைசியில் நாராயணான்னு சொல்லணும். கடைசி காலத்தில் தானே நாராயணா சொல்லணும். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. கடைசி காலத்தில் நாராயணா சொல்லணும்னு என்ன அர்த்தம்னா, இப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தால் தான் கடைசி காலத்தில் சொல்ல தோணும். திடீர்னு நாராயணாலாம் வராது. நான் ஒருத்தன் என்ன பண்ணினா, அஜாமில உபாக்கியானம் கேட்டான். அவன் கடைசியில் நாராயணா சொல்லிட்டு போனான்னு இந்த கதையை கேட்டுட்டு, இது நல்ல ஐடியாவாக இருக்கே. அவன் அந்த செட்டியார், அவருக்கு ஒரு 7-8 பசங்க. அதில் கடைசி பையனுக்கு நாராயணன்னு பேர் வச்சார். பேர் வச்சுட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னார், நான் கடைசி காலத்தில் போகும்போது என்னுடைய கடைசி பையனை கூட்டுறது யாருன்னு கேளுங்கோ, உடனே நான் நாராயணா சொல்லுவேன், உடனே அஜாமிலுக்கு மோட்சம் கிடைச்ச மாதிரி எனக்கும் மோட்சம் கிடைச்சிரும்னு அவன் பிளான் பண்ணி கடைசி பையனுக்கு நாராயணன்னு பேர் வச்சுட்டான். பேர் வச்சுட்டா இந்த செட்டியார் கடைசி காலம் ஆனவுடனே திடீர்னு நாராயணனை மாத்திரம் கொண்டு கேட்டால் பாக்கி குழந்தைகளுக்கு வருத்தமாக இருக்குன்னே முதல் பையன்லேருந்து இது யாருன்னு கேட்டால் இவன் தான் குப்பன், இவன் யார் சுப்பன், இவன் இப்படி அவளுக்கு ஏதோ பேரை சொன்னான். கடைசி பையன் கடைசி போகிற காலத்தில் இந்த பையன் பேர் என்னன்னு கேட்டவுடனே நாராயணான்னு சொல்லக்கூடாதோ, இதுவா என் கடைக்குட்டி அப்படின்னா கடைசியில் போயிட்டு அவள் நாராயணன்னு பேர் வச்சா மாத்திரம் போகாது, கூட்டா மாத்திரம் போகாது, அது சொல்கிறதுக்கு பாக்கியம் வேணும். அதனால் அதுக்கு இப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்கணும். அந்த பகவானை தியானம் பண்ணணும்னு இங்கே அஷ்டாங்க யோகத்தை சொல்கிறார். இந்த பார்ப்பதெல்லாம் பகவானாக பார்க்கணும் என்று சொல்கிறார்.
இந்த மலைகளை பார்த்தா பகவானுடைய அஸ்தி எலும்புகளாகவும், நதிகளை பார்த்தா பகவானுடைய நரம்புகளாகவும், அந்த மேகத்தை பார்த்தா பகவானுடைய கேசங்களாகவும், மேகம் வெள்ளையாகவும் இருக்குது கருப்பாகவும் இருக்கும், பகவானுக்கு கருப்பு கேசமாக வெள்ளை கேசமானா ரெண்டு மிக்ஸ்டாக தான் இருக்குமா. பகவானுக்கும் கொஞ்சம் கருப்பு வெள்ளையாக தான் கேசம் இருக்கும். வைகுண்ட பெருமாளுக்கு ஒரு கதை இருக்குது, விஷ்ணு புராணம். அதை கம்சன் வந்துட்டான், கம்சனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு தேவர்கள்லாம் வைகுண்டத்தில் பிரார்த்தனை பண்ண பெருமாள் என்ன பண்ணான், இது ஒரு சின்ன காரியம், இதுக்கு நான் வரணுமா? ரெண்டு தன்னுடைய கேசத்தை இப்படி தூக்கி போட்டாராம். ரெண்டு வெள்ளை கேசத்தை ஒன்றையும் கருப்பு கேசத்தை ஒன்றையும் இப்படி தூக்கி போட்டாராம் பிச்சு. அந்த வெள்ளை கேசம்தான் பலராமர் வெள்ளையாகவும், அந்த கருப்பு கேசம்தான் கிருஷ்ணனா வந்தது அப்படிங்கிறான். என்னன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறது காட்டுறதுக்காக இது. அதுக்காக கேசம்தான் கிருஷ்ணன் பலராமன் நினச்சிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அது சின்ன காரியங்கிறத காட்டுறதுக்காக. இப்படி மேகங்களை பார்த்தா கூட பகவானுடைய கேசங்களாக நினைக்கணும். இப்படி பார்ப்பதெல்லாம் பகவானாக பார்க்கணும். காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. காக்கா பார்த்தா கூட கிருஷ்ணா நினைக்கிறார். அதுதான் காக்கா சாதம் போட வேண்டாம், கிருஷ்ணான்னு சொல்லி சாதம் போடணும். நமக்கெல்லாம் காக்காவை பார்த்தா சனீஸ்வரன் ஞாபகம் வருதே தவிர கிருஷ்ணன் ஞாபகம் வரமாட்டேங்கிறது. பாரதியாருக்கு காக்காவை பார்த்தாலும் கிருஷ்ணனா தோன்றது, மரங்களை பார்த்தாலும் கிருஷ்ணனா தோன்றது. இதெல்லாம் ஓரளவு புரியாது. அடுத்த வரியில் சொல்கிறார், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா. தீக்குள்ள விரலை வச்சா கூட கிருஷ்ணா ஒன்றை தொடர மாதிரி இருக்குங்கிறார். அதுதான் புரியவே இல்லை. பூஜை பண்ணும்போது ஊதுபத்தி போட்டாலே சுருங்கிறது நமக்கு. அது மகான்கள் அனுபவத்தில் பாடக்கூடிய பாட்டு. அப்படி ஒரு தியானம் பண்ணி தான் பிரம்மாவா ஆனார் என்று சொன்னார். பரீட்சித்து சொன்னால் இது யார் இப்படிலாம் தியானம் பண்ணுறது, இதெல்லாம் முடியாதுன்னுட்டான். உடனே சுக்கர் சொன்னார், இன்னும் ஈஸியான ஒரு தியானம் இருக்குது. கேச்சித் ஸ்வதேகாந்தர் ஹிருதயாவகாசே பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்சரதாங்க சங்க கதாதரம் தாரணயா ஸ்மரந்தி. சதுர்புஜ சங்க சக்கர கதாபத்மதாரியா குருவாயூரப்பன் இருக்கானே, அது மாதிரி தியானம் பண்ணினா போறோன்னே அது கொஞ்சம் ஈஸி. அப்படி தியானம் பண்ணினா அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்னா பரீட்சித்து சொன்னான். அதை முதல்ல விட ரெண்டாவது தியானம் ரொம்ப ஈஸி. ஆனால் தியானம் பண்ணணுமே. தியானம் பண்ண உட்காந்துட்டா அப்போ தான் தூக்கம் நன்னா வருது. தியானம் பண்ண உட்காந்தா தான் மனசு எங்கேயோ ஊரை சுற்றுறது. தியானம் பண்ண வராத வாழ்க்கை என்ன கதி? அப்போ சொல்கிறார், யாருக்கு தியானம் பண்ண வரலையோ அவெல்லாம் இங்கே கதை கேட்டால் போருங்கிறார். பிபந்தியே பகவத ஆத்மனசதாம் கதாமிருதம் சிரவண புட்டேஷு சம்பிருதம் புனந்தி தே விஷய விதூஷிதாசயம் விரஜந்தி தச்சரண சரோருகாந்திகம். தியானம் பண்ண வராதவா அந்த பகவானுடைய கதையை கேட்டாலே போரும், அவளும் பகவானை அடைவாங்கிறத விட அவள் இன்னும் கிட்டக்கவே பகவானை அடைவார்கள். ஏன்னா வைகுண்டம், எங்கள் குருநாதர் அழகாக சொல்வார், வைகுண்டத்தில் யோகிகள் ஞானிகள் எல்லோரும் க்யூவாக நிற்பாலாம். எல்லாரையும் பார்த்து கேட்பான், நீங்களாம் எப்படி வந்தீர்? நான் யோகம் பண்ணி வந்திருக்கேன், நான் யாகம் பண்ணி வந்திருக்கேன்னு அவாவா சொல்லுவாள். நீங்களாம் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க. திடீர்னு ஒரு 10-20 பேர் வரா, நீங்களாம் எங்கே வந்தேன்? நாங்களாம் நங்கனூரில் பாகவதம் கேட்டுட்டு வந்திருக்கோம், நீங்களாம் ஃபஸ்ட்டு வாங்கன்னு பாகவதம் கேட்டவால முதல்ல அழைச்சின்னு போய் ஃபஸ்ட்டு ரவுண்டில் உட்காத்தி வைப்பாலாம். நான் சொல்லலை, பாகவதத்துக்கு வஜந்தி தச்சரண சரோருக அந்திகம். பகவான் பக்கத்தில் உட்காத்தி வைப்பார்கள் பாகவதம் கேட்டு போனவாளன்னு. அந்த பாகவதனுடைய பெருமையை சொல்லி நிறுத்தினார் சுகர். சுகர் நிறுத்தின உடனே கதை கேட்குறவா எல்லாருமே அவளுக்கும் கதையெல்லாம் தெரியும். இந்த உட்காந்துக்காக மாமாவே பிரவச்சனெல்லாம் பண்ணுவார். இருந்தாலும் கேட்குறதுக்காக வந்திருக்கார், எங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கார். அப்போ என்னன்னா கேட்குறதில்ல. அது மாதிரி இந்த சவுனகாதி ரிஷிகளுக்கும் சொல்ல தெரியும். உடனே அவா ஆரம்பித்தா, நீங்கள் நிறுத்தாதீங்க கதையை, இந்த இந்திரியங்களே பகவான் அடையிறதுக்கு தான் கொடுத்துருக்கு. அதனால் பரீட்சித்து என்ன கேள்வி கேட்டான், சுகர் என்ன சொன்னார்னு விரிவாக சொல்லுங்கோ என்று கேட்க, பரீட்சித்து கேட்டான், இந்த உலகத்தை பகவான் எப்படி படைத்தார் என்று கேட்க, சுகர் சொன்னார், ஏண்டாப்பா இந்த கேள்வியை கேட்ட,
கிருஷ்ணன் எப்படி வெண்ணெய் திருடினான்னு கேட்கக்கூடாதோ? கேட்டால் ஒரு வாரம் நிம்மதியாக வெண்ணெய் திருடி நெல்லியே சொல்லுவேன். இந்த கிருஷ்ணன் எப்படி வேணுகானம் பண்ணினான்னு கேட்டால் அதை சொல்லுவேன் அழகாக. கிருஷ்ணன் எப்படி ராசலீலா பண்ணினான்னா அதை சொல்லுவேன். இந்த சிருஷ்டி பண்ணுறது பகவானுடைய தொழில். அவாவா தொழில் ரகசியம் அவாவாளுக்கு தான் தெரியுமே தவிர அடுத்த வாழ்க்கை சொல்லித்தரது வழக்கம் கிடையாது. இருந்தாலும் அந்த பகவானையே உள்ளே இருந்து சொல்லட்டும்னு சுகர் பண்ணக்கூடிய முதல் ஸ்துதி. சாதாரணமாக சுகர் நம்மெல்லாம் இப்போ நான் பிரவச்சனம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, உடனே தியான ஸ்லோகம்னு ஒன்று சொல்லுவோம். குரு தியானம், தேவதா தியானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம். அது மாதிரி சுகர்கிட்ட பரீட்சித்து கேள்வி கேட்ட உடனே தியான ஸ்லோகம் சொன்னாலெல்லாம் இங்கே இல்லை. அவங்கள்ட்ட டைரெக்டாக ஆரம்பிச்சுட்டான். ஏன்டனா நம்ம எப்போதுமே பகவானை தியானம் பண்ணுறதுல வேறு வேறு காரியம் பண்ணிட்டுருக்கோம். அதனால் பகவானை பற்றி சொல்கிறது முதல் பகவானை தியானம் பண்ணிக்கணும்னு ஆரம்பிக்கிறோம், தியான ஸ்லோகம் சொல்கிறோம். எப்போதுமே பகவத் தியானத்தில் இருக்கக்கூடிய சுகருக்கு தியான ஸ்லோகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டவனே அவர்கிட்ட ஆரம்பிச்சிடுவார். சிறுசமே எங்கள் குருநாதர் பேசும்போதெல்லாம் உடனே அப்படியே கதையை ஆரம்பிச்சிடுவார். பேசும்போதே அப்படி சொல்லுவார். ஆனால் அவளாம் எப்போதுமே பகவத் தியானத்தில் இருக்கிறவா. ஆனால் இப்போ ஒரு ஸ்துதி பண்ணுறார் சுகர். கேள்வி கேட்கும்போது கூட தியான ஸ்லோகம் சொல்லாதவர் ஆரம்பத்தில் இப்போ நடுவில் ஏன் தியான ஸ்லோகம் சொல்கிற மாதிரி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாருன்னா, இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி. உலகத்தை எப்படி படைக்கிறார்னு அது என்னால் சொல்ல முடியாது, என் உள்ளே இருந்த கிருஷ்ணன் தான் சொல்லணும்னு இந்த சுகர் பிரார்த்தனை பண்ணுறார். சுகஸ்துதி சுக சாரஸ்வதம்னு கேரளாவில் சொல்லுவாள். இதை சொன்னோம்னா ரொம்ப நல்லது. இதை குழந்தைகளுக்கு கேரளாவில் நெய்யில் ஜபம் பண்ணி கொடுப்பாள். எந்த குழந்தைகளுக்கு நல்லா புத்தி வரணுமோ, அது மாதிரி சில குழந்தைகளுக்கு பேச்செல்லாம் வராது, அது மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் கூட அதை இந்த ஜபம் பண்ணி கொடுப்பா. நம பரஸ்மை புருஷாய பூயசே சதுத்பவஸ்தான நிரோதலீலயா கிரகீத சக்தி த்ருதயாய தேகினாம் அந்தர்பவாய அனுபலக்ஷ்ய வர்த்மனே பூயோ நம சத்ருஜினச்சிதே சதாமசம்பவாயாகில சத்வமூர்த்தயே பும்சாம் புனః பாரமஹம்ஸ்ய ஆஸ்ரமே விமிருக்யதாசுஷே வியவஸ்திதானாமனுமிருக்யதாசுஷே நமோ நமஸ்தே ஸ்பிருடபாய சாத்வதாம் விதூரகாஷ்டாய முகுக்யோகினாம் நிரஸ்தசாம்யாதிசயேன ராஜசா சுதாமணி பிரம்மணி ஹம்ஸ்யதே நமः. நமோ நமஸ்தேஸ்து ரிஷபாய சாத்வதாம். சாதுக்களை காப்பாற்றக்கூடிய அந்த பகவானுக்கு நமஸ்காரம். விதூர காஷ்டாய, பக்தியை விட்டுட்டு வேறு எந்த மார்க்கத்தில் போனாலும் பகவானை அடைய முடியாது. அவளுக்கு தான் பகவானுக்கு திக்கு கூட தெரியாதுங்கிறார். விதூர காஷ்டாய முகுக்கு யோகினாம், தனக்கு சமமும் அதிகமும் இல்லாத இருக்கக்கூடிய இந்த ராதாதேவியோட கூட தன்னுடைய ஸ்வதாமமான அந்த கோலோகத்தில் ரமிக்கக்கூடிய அந்த ராதாகிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்புறம் 3 விதமான யோகத்தை சொல்கிறார். யத் கீர்த்தனம், யத் ஸ்மரணம், யதீக்ஷணம், யத்வந்தனம், யத் ஸ்ரவணம், யதர்கணம் லோகஸ்ய சத்யோ விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமஹ. அந்த பகவானை கீர்த்தனம் பண்ணி அந்த பகவானை கதை கேட்டு யத் ஸ்ரவணம் யதர்கணம், அந்த பகவானை பூஜை பண்ணுறவாலாம் எந்த நல்ல கதி அடைகிறாளோ அந்த எந்த பகவானை அடைகிறாளோ அந்த பகவானுக்கு நமஸ்காரம். அப்புறம் ஞான யோகத்தை சொல்கிறார். விசக்ஷணா, சில புத்திசாலிகள்லாம் இந்த சம்சாரத்தை துறந்து சன்னியாசிகளாக ஆகி எந்த பகவானை அடைகிறாளோ, இன்னும் சில பேருக்கு பக்தியும் வரலை ஞானமும் வரலைங்கிறவா வீட்லேயே இருந்துட்டு பண்ணுற பூஜையெல்லாம் என்னென்ன கர்மா பண்ணுறாலோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தபஸ்வினோ தானபரா யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவித சுமங்களாக, எந்த கர்மா பண்ணினாலும் நாராயணாயேதி சமர்ப்பயாமினே எந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நல்ல கதியை அடைகிறாளோ அந்த பகவானுக்கு நமஸ்காரம். ஞானயோகம் பக்தி யோகம் ஒன்றுமே வராத வாழ்க்கை என்ன வழின்னா, ஒரு குளத்துக்கு 4 வடி இருக்குது, 4 அவாவா எந்தெந்த துறையில் இறங்கி போய் தண்ணி குடிக்கலாம், நடக்கிற வாழ்க்கை இறங்கி குடிக்கலாம். சப்பானி ஒருத்தன் அவனுக்கு நடக்கவே முடியல, வெயில் கொட்டுற வெயில், உச்சி வெயில், மண்டை வடைக்கிற வெயில், தண்ணி எதிர்க்க இருக்குது ஆனால் குடிக்க முடியல. ஏன்னா அந்த சூட்டில் இறங்கி அவனால் குடிக்க முடியாது, கால் இல்லை. தண்ணியை பார்க்குறான், தாகமாக இருக்குது, குடிக்க முடியல. அப்போ அவனுக்கு என்ன வழின்னா, அப்போ ஒரு கருணை உள்ள ஒருத்தன் என்ன பண்ணுறார், அப்பா கவலைப்படாதப்பான்னு அவர் தொன்னையை எடுத்துன்னு அந்த குளத்து தண்ணியை மொண்டு அவன் வாயில் விட்டால் எப்படியோ அது மாதிரி இந்த ஞான யோகம் பக்தி யோகம் நமக்கெல்லாம் வராதவா. நம்மளாம் இந்த சப்பானி மாதிரி தான் நம்மளாம் இருக்கும். ஏன்னா பக்தி பண்ணணும்னா விஸ்வாசம் வேணும், அந்த பகவான் காப்பாற்றுவார்னு. நம்மளே என்ன பண்ணுறோம்,
அந்த சுவாமி காப்பாற்றினா இந்த கோயிலில் சாமிக்கு சக்தி, அந்த கோயிலில் அவ்வளோ சக்தி இல்லைங்கிறோம். இவன் சாமி இவன் வேண்டியது நடத்த தான் சாமிக்கே சக்தி இருக்குங்கிறான். இவன் லெவலுக்கு நம்ம இவன் சாமிக்கு சக்தி இருக்கான்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அவர் சக்தி இருக்க காப்பாற்றுவார்னா அந்த விஸ்வாசத்தோடனா போகணும். அதனால் அந்த விஸ்வாசத்து நமக்கு இல்லை, பக்தியும் இல்லை. அப்போ ஞானிகள் மேலே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கும் நம்மளால் முடியல. எல்லாத்தையும் விட ஒரு செருப்பை கூட நம்மளால் விட முடியாது. என் செருப்பு தொலைஞ்சிருத்து, கதைக்கு போய் தொலைஞ்சிருத்துன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் விடவும் முடியாது. எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணுறது, கர்மயோகம் பண்ணவும் முடியாத நமக்கு எப்படி ஒரு கருணை உள்ள ஒருத்தர் வந்து வாயில் ஜலத்தை விடுற மாதிரி ஒரு ஆச்சாரியன் வந்து ஒரு நாமத்தை சொல்லி அதை சொல்டா போருன்னு காட்டுற மாதிரி கிராத குணாந்திர புலிந்த புல்கசா ஆபீர கங்காயவனாக்கசாதயா ஏன்யேச்ச பாபாயதுபாஸ்ரயாஸ்ரயா சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமஹ. எந்த யோகமும் வராதவா எல்லா யோகம் பண்ணக்கூடிய ஒரு ஆச்சாரியனை காலை பிடிச்சா போருங்கிறான். அவரை பிடிச்சுன்னு விட்டோம்னா அவர் இது உபாஸ்ரயாஸ்ரயா பகவானை ஆசிரியச்சவாரை ஆசிரிச்சா போகும். தொத் பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதிமாம். இதுக்கு நிறைய உதாரணம்லாம் இருக்கும். நான் சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடும். இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், பக்தியோட ஆச்சாரியனை ஆசிரிக்கணும் அவசியம் இல்லை. பக்தி இல்லாமல் ஆசிரிச்சா கூட போகிறோம் ஒரு ஆச்சாரியனை. புரந்தரதாசர் டெய்லி உஞ்சவிருத்தி பண்ணுவார். உஞ்சவிருத்தின்னு அந்த காலத்தில் பகவன் நாம சொல்லிட்டே வருவா. அவள் பாத்திரத்தில் அக்ஷதை போடுற வழக்கம். அவர் பஜனை பண்ணிட்டே வரார். போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, 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 லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா. இப்படி பஜனை பண்ணிட்டே வருவார். அந்த தெருவில் ஒரு பாட்டி இருக்கா. அது எப்போ வந்தாலும் அரிசி இல்லை இப்படியே கை காமிச்சிடுவார். அவர் சரி இருக்கும்போது போட்டோன்னே விட்டுருவார். ஒரு நாளைக்கு இப்படி துவாசி வந்துட்டு இருக்கா. இந்த பாட்டி அப்போ தான் நெல் குத்தின்னு இருக்கான். அந்த காலத்தில் நெல் வந்து அறுவடை பிறகு அப்புறம் நெல்லை குத்தி தான் அரிசியை அடுப்பாள். இப்போ நெல் குத்தின்னு இருக்காளா, இப்போ அரிசி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் புரந்தரதாசர் பார்த்தார், ஓஹோ இப்போ நெல் குத்தின்னு இருக்கா, அரிசி ஏதோ அக்ஷதை போடுவான்னு நினச்சின்னா அவர் பாட்டு பாடிகிட்டே இருக்கா. இந்த பாட்டி போடக்கூடாதுன்னு தான் வச்சுன்னு இருக்கா. கைகால் ஒழுங்காக இருக்கும்போது உழைச்சி சம்பாதிச்சா என்ன, இப்படியே பஜனை பண்ணிட்டே போய்ட்டு பைசா வாங்கி அரிசியை வாங்கி போய் சமைச்சு சாப்பிட்டா என்ன அர்த்தம் அப்படியே அந்த பாட்டிக்கு தோன்றது. அதனால் டெய்லி இல்லைன்னே சொல்லிட்டு இன்றைக்கி சொல்ல முடியலன்னு ஒரு பாட்டு நின்றுட்டே இருக்காரு. கோபத்தில் என்ன பண்ணினா அந்த உலக்கையை குத்தின்னு இருந்தாலும் நெல் குத்திருந்தாலும் உலக்கையாலே புரந்தரதாசரை அடிக்க வந்துட்டான். உடனே அவர் பார்த்தார், வேண்டு சிஷ்யால் அழிச்சின்னு அடுத்த ஆற்றுக்கு அழிச்சின்னு போயிட்டான். கடைசி அந்த பாட்டியோட கடைசி காலத்தில் யமதூதாலாம் வந்தால் அழிச்சின்னு போகும்போது திடீர்னு விஷ்ணு தூதாலாம் வந்து இவன் பாட்டியை தொடாங்க, நான் எங்கள் ஊருக்கு அழிச்சின்னு போகிறோம், வைகுண்டத்துக்கு அழிச்சின்னு போகிறோம். அந்த பாட்டியை கேட்குறா, நான் ஒரு புண்ணியம் பண்ணலையே எனக்கு அழிச்சின்னு போகிறேன்னு கேட்குறா. இல்லை நீ லட்ச பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டுவிட்டேன். லட்ச பிராமணாளுக்கா? நம்ம அது மாதிரி போட்டதே கிடையாது. இல்லை அன்னைக்கு புரந்தரதாசர் உங்கள் ஆற்றுல பஜனை பண்ணிட்டே இருக்கும்போது உலக்கையால் அடிக்க போனேலோனும் அந்த உலக்கையில் நெல் குத்தின்னு இருக்கும்போது ஒரு அரிசி ஒட்டின்னு இருந்தது. அந்த ஒரு அரிசி உஞ்சவத்தி சொம்பில் உழுதுடுத்து அந்த பாகவதர் வாயில் ஒரு அரிசி போட்டதுக்கு 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்ட பலன் கிடச்சிருத்து அப்படின்னு பாட்டி அழிச்சின்னு போனலாம். அப்படியா, சொன்னது நல்லதாக போச்சு, இனிமேல் உஞ்சவர்த்தி இருக்கும்போது ஒரு அரிசி போடுறேன் அப்படின்னு வச்சுக்காயிங்கோ. ஒரு அரிசி போட்டதுக்கு இவ்வளோ பலன்னா முடிஞ்சவா வளர்க்க முடிய ஒரு மூட்டை வாங்கிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம். அப்படி எது உபாஸ்ரயாஸ்ரயா ஏதோ அபராத ரூபத்தில் வந்ததுக்கு கூட பாகவத சம்பந்தத்தினால அந்த பாட்டிக்கும் மோட்சம் கிடச்சிது. அப்பேற்பட்ட அந்த பகவானை நமஸ்காரம் பண்ணின்னு பிரார்த்தனை பண்ணுறார். பூதைர் மகத்விரியை மாப்புரோ விபுகும் நிர்மாயசேதே யதமோஷு பூருஷா புங்கே குணான் ஷோடசாத்மகா சோலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சி மே.